பல வருடங்களுக்கு முன்னர் கோசலை என்ற ஒரு ராஜ்யம் இருந்தது. அது மிகவும் செழிப்பான நிலம். கோசலையின் அரசர் மிகவும் நல்ல மனிதர். ஆனால் மான்களை வேட்டையாடுவதில் விருப்பம் கொண்டிருந்தார். 2 நாட்களுக்கு ஒருமுறை மக்களை அழைத்துக் கொண்டு மான் வேட்டைக்கு சென்று விடுவார். எப்பொழுதும் போல அரசர் தனது காவலாளிகளை அனுப்பி மக்களை வேட்டைக்கு செல்ல அழைத்து வரச் சொன்னார். என்ன இன்னும் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? விரைந்து புறப்படுங்கள். அரசர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நான் எனது வயலில் இன்று நாற்று நட வேண்டும். என் மாடுகளிடம் பால் கறக்க வேண்டும். என் குழந்தைகளை இன்று பள்ளிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். என்ன தைரியம்! அரசரை எதிர்த்து பேசினால் மரண தண்டனைதான். உடனே எங்களுடன் புறப்பட்டு வாருங்கள். வேறு வழியின்றி கிராமத்தினர் காவலர்களை பின்தொடர்ந்தனர். வேட்டைக்கு சென்று இரவு திரும்பியவுடன் அவர்கள் தங்களுக்குள் புலம்பிக் கொண்டனர். இந்த மான் வேட்டையானது நாளுக்கு நாள் தொந்தரவாகி விட்டது. நமது எல்லா வேலைகளும் தடைபடுகிறது. இதற்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும். மறுநாள் எல்லோரும் ஒரு பொது இடத்தில் சந்தித்து இதற்கு முடிவெடுத்தனர். காடு மட்டும் அருகில் இருந்தால் நாம் வேட்டைக்கு சென்று வருவதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். அரசர் மான்களை வேட்டையாடத்தானே காட்டிற்கு செல்கிறார். நாம் அனைத்து மான்களையும் இங்கே அழைத்து வந்து விட்டால் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் அல்லவா? நீ என்ன சொல்கிறாய்? நாம் ஒரு மான் பூங்காவை அமைப்போம். ஆனால் எங்கு? பக்கத்தில் இருக்கும் சிறிய காட்டில்தான். நாம் அங்கே ஒரு குளத்தை வெட்டி வேலி அமைத்து வலிமையான கதவு அமைத்தால் போதும். நல்ல யோசனை. நாம் இன்றே அதை செயல்படுத்த தொடங்கி விடுவோம். 2 மாதங்களில் மிகவும் கஷ்டப்பட்டு கிராமத்தினர் மான் பூங்காவை அமைத்தனர். பார்த்தீர்களா, நாம் வெட்டிய குளம் மழை தண்ணீரால் நிரம்பிவிட்டது. மான்கள் உண்பதற்கு தேவையான பொருட்களும் வளர்ந்து விட்டது. ஆனால் மான்களை இங்கு எப்படி அழைத்து வருவது? நாம் காட்டிற்கு பறைகளோடும் கம்புகளோடும் செல்வோம். புதர்களை கம்புகளால் அடித்தால் மான்கள் அனைத்தும் வெளியே வந்துவிடும். அவைகளை நாம் மான் பூங்காவிற்கு அழைத்து வந்து கதவுகளை பூட்டிவிட வேண்டியதுதான். குறிப்பிட்ட ஒரு நாளில் கிராமத்தினர் மான்களை அழைத்து வரச் சென்றனர். பறையை அறைந்து கொண்டும் பயங்கரமான ஆயுதங்களோடும் அவர்கள் காட்டை அடைந்தனர். ஒரு புத்திசாலியான நந்தியா என்ற மான்குட்டி அவர்களை கண்டது. இவர்களை பார்த்தால் வேடர்கள் போல் இருக்கிறது. எப்படியாவது எனது தாய் தந்தையரை நான் காப்பாற்ற வேண்டும். அது தனது பெற்றோர்களிடம் சென்றது. தந்தையே, நீங்களும் அன்னையும் புதரில் மறைந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த பக்கம் வந்தவுடன் நான் இங்கிருந்து ஓடுகிறேன். என்னை துரத்தி கொண்டு அவர்கள் ஓடுவார்கள். நான் எப்படியாவது தப்பித்து விடுவேன். செல்லமே, நாங்கள் மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை. உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அன்னையே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் தப்பித்து விடுவேன். நந்தியா நினைத்தது போல் அது புதருக்குள் இருந்து ஓடிய போது புதர்களை அவர்கள் கம்பால் அடிக்கவில்லை. அதற்கு பதில் அவர்கள் மான் பூங்காவை நோக்கி நந்தியாவை ஓட்டிச் சென்றனர். நல்ல வேளை, என் பெற்றோரை காப்பாற்றி விட்டேன். நந்தியாவின் பெற்றோர் மிகவும் கவலை அடைந்தனர். கிராமத்தினர் அரசரை காண நல்ல செய்தியுடன் சென்றனர். அனைவரும் மகிழ்ச்சியாக காணப்படுகிறீர்களே, என்ன செய்தி? மதிப்பிற்குரிய அரசே, உங்களுக்காக நாங்கள் ஒரு மான் பூங்காவை அமைத்திருக்கிறோம். அங்கே நிறைய விதமான மான்களை அடைத்து வைத்திருக்கிறோம். இனி அரசே, தாங்கள் வேட்டையாட வேண்டுமென்றால் காட்டிற்கு செல்ல வேண்டாம்.
இதை கேட்க கேட்க ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் என்பால் கொண்டுள்ள அன்பை பார்த்து நான் வியக்கிறேன். அரசர் அனைத்து கிராம மக்களுக்கும் அவர்களது உழைப்பை பாராட்டும் விதத்தில் பரிசளித்தார். மான் பூங்காவில் மாட்டிக்கொண்ட அனைத்து மான்களும் தங்களது முடிவு காலம் நெருங்கிவிட்டதாக நினைத்தன. நம்மை எப்படியும் இவர்கள் வேட்டையாடி கொல்லத்தான் போகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அரசர் வந்து நம்மில் ஒருவரை கொன்று விடுகிறார். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு முதிய மான் ஒரு யோசனையை கூறியது. என் அருமை நண்பர்களே, இப்படி தினமும் பயந்து சாவதற்கு பதிலாக நமக்குள் நாமே நாட்களை முறை போட்டுக் கொண்டால் என்ன? நம்முடைய இறுதி நாளை தெரிந்து கொண்டு சாவோமே. சரி, இது நல்ல யோசனையாக தோன்றுகிறது. நந்தியாவின் முறை இன்னும் வரவில்லை. அது தனது வாழ்நாளை மிகவும் அமைதியாக பூங்காவில் கழித்து வந்தது. ஆனால் அதன் பெற்றோர்கள் காட்டில் கவலையோடு இருந்தனர். ஒரு நாள் மான் பூங்காவிற்கு சென்று கொண்டிருந்த வழிப்போக்கரை அவை கண்டன. தாங்கள் மான் பூங்காவிற்கு சென்றால் அங்கிருக்கும் எங்களுடைய மகனிடம் தாங்கள் ஒரு செய்தியினை தயவு செய்து கூற முடியுமா? சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? எனது மகன் நந்தியா அங்கிருக்கிறான். வயதான பெற்றோர்களான நாங்கள் அவனை பார்க்க விரும்புகிறோம் என்று கூறுங்கள். கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் மகனிடம் சொல்கிறேன். பூங்காவை அடைந்தவுடன் வழிப்போக்கர் நந்தியாவை பற்றி விசாரித்தார். இங்கு நந்தியா என்பது யார்? அது நான் தான். உன் வயதான பெற்றோர் உன்னை நினைத்து கவலைப்படுகிறார்கள். என்னால் சுலபமாக இந்த வேலியை தாண்டி செல்ல முடியும். ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டாய்? எனக்கு உணவளிக்கும் அரசருக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன். அதோடு பழகிய இவர்களை விட்டு நான் பிரிய விரும்பவில்லை. நான் இங்கிருந்து ஓட மாட்டேன். உன் விருப்பப்படியே செய். சில நாட்களுக்கு பின் நந்தியாவின் முறை வந்தது. நந்தியா பயப்படாமல் அரசர் முன் நின்றது. தனக்கு முன்னால் பயப்படாமல் நிற்கும் மானை பார்த்த அரசருக்கு ஆச்சரியமாக இருந்தது. தினமும் மான்கள் என்னை கண்டவுடன் தங்களை காப்பாற்றிக் கொள்ள இங்கும் அங்கும் ஓடும். ஆனால் இது ஓடாமல் ஒரு பாறையை போல் நிற்பதை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அரசர் நந்தியாவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். அரசே, ஏன் என் மீது அம்பை எய்தாமல் இருக்கிறீர்கள்? உனக்கு பயமாகவே இல்லையா? இல்லை, இது என் கடமை. என் நண்பர்கள் என்னை நம்புகிறார்கள். அவர்களுக்காக நான் தங்களது அம்பை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் அம்பை எய்துங்கள் அரசே. என்னால் முடியாது. காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? உன்னுடைய தைரியத்தை பார்த்து வியந்து இந்த அம்பு உன்மேல் பாய மறுத்து கொண்டிருக்கிறது. என்னை மன்னித்து விடு. அரசே, பூங்காவில் இருக்கும் மற்ற மான்களையும் நீங்கள் விடுதலை செய்வீர்களா? நான் அனைத்து மான்களையும் விடுதலை செய்ய விரும்புகிறேன். இனி காட்டில் இருக்கும் எந்த விலங்கினையும் நான் வேட்டையாட மாட்டேன் என உறுதி கூறுகிறேன். நந்தியா அரசரின் அருகில் சென்று அவர் பாதங்களை முத்தமிட்டது. மறுநாள் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இதனால் இந்த ராஜ்யத்தில் இருக்கும் மகா ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால், விலங்கு வேட்டை இன்றிலிருந்து தடை செய்யப்படுகிறது. எல்லா மான்களும் மகிழ்ச்சியுடன் நந்தியாவிற்கு நன்றி கூறின. நந்தியா தனது பெற்றோர்களை கண்டுவிட்டு திரும்பி வந்து அரசருடனே தனது வாழ்நாளை கழித்தது.